எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் எப்படியோ அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோடு இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ, என்ன உனக்கு நான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அவளும் தேங்க்ஸ் தானே, சொல்லலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண வேணாமா, வா அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோயின் அப்படியே அவ்வளோ நான்வெஜ்ஜை வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்படியும் அவன் சொல்கிறான், இங்கே பாரு, இவ்வளோ சாப்பிட்டானா நாளைக்கெல்லாம் உன்னால் ப்ராக்டிஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அட சும்மா இரு, ஏதாவது நைன்னு சொல்லிகிட்டே இருப்பியா, உனக்கு வெஜ்ஜு தானே பிடிக்கும், அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்க. இந்தா நீ நான்வெஜ் எல்லாம் ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் விடவே மாட்டேன் அப்படின்னு கொண்டு வரா. ஹீரோ உடனே மூக்கை பொத்திட்டு, இது நல்லாவே இல்லை, இங்கே பாரு நீயும் இதை சாப்பிடாத, ஒழுங்கா ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கேட்கவே இல்லையே, நான்வெஜ் வெளுத்து கட்டிடுறாங்க. பட் இதனால நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது தெரியுமா, ஹீரோயினால் ஒரு சாதாரண எக்ஸசைஸ் கூட பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோவும், நேத்தே சொன்னேன் நீ எங்கே கேட்ட அப்படின்னு சொல்லும் போது, அட போடா அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வரும்போது யுன்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஆக்சுவலி ஜப்பானில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கேருந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி கேட்குறாங்க, நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன், நீயும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஷாஷாவும் போகிறாங்க. அங்கே யுன்ஷன் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான், பட் அது கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு. உடனே ஷாஷா, அட இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குமே பியா, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி யுன்ஷனும் புதுசாக ஒரு ட்ரெஸ் போடுறான். ஸோ இப்படியே 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அதோட ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ரொம்ப ஜாலி மூட்லேயே யுன்ஷனுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே வராங்க. இதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு, அம்மா நீ யாருக்கு மெசேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் பதில் பேச மாட்றா. சரி நீ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? ஓ நான் எப்பயோ க்ளீன் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபோனே பார்த்துட்ருக்கா. அங்கே பாரு ஒரு தூசு இருக்கு பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் ஃபோனை பார்த்துட்டே அதை க்ளீன் பண்ணுறா. அப்போ ஹீரோ, என்ன நீ ஃபோனே பார்த்துட்ருக்க, போ ரூமில் துணிலாம் மடிக்காமல் இருக்கு, அதை போய் மடிச்சு வை அப்படின்னு சொல்கிறான். சரி போகிறேன் அப்படின்னு இவ போகிறா. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் அதான் அந்த அயன் பாக்ஸை வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை பொசுக்கியிருப்பாங்களே, அந்த ட்ரெஸ் மேலே எம்ப்ராய்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஹீரோயின் உடனே, அட இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, இது மேலே யார் எம்ப்ராய்டிங் பண்ணது, நீயா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆக்சுவலி என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னது நிஜமாவா சொல்கிற, ஐயோ உனக்கு செம்ம டேலண்ட்டு தான், உனக்கு தெரியாததுன்னு எதுவுமே இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு செங்கும் நிங்ஷியும் கிளம்பி வராங்க. அவங்க வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, என்னடா எப்போதும் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அட இந்த கோட் நல்லா இருக்கே, இந்த கோட் மேலே எம்ப்ராய்டிங்கும் நல்லா இருக்கே அப்படின்னா வந்து ட்ரெஸ் எடுக்கிறான். உடனே ஹீரோ, உனக்கு அந்த கோட் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சீனியர் நிஜமாவா சொல்கிறீங்க, இதை நான் எடுத்துக்கிட்டுமா? பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், பரவாயில்ல ஏதோ நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா. என்னது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை அவனுக்கு கோட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டியே, பரவாயில்ல உனக்கு கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்குது, கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் தலையில் கை வச்சுட்டு, நான் நல்லவெல்லாம் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். தென் ஹீரோயின் போய் நிறைய கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு. இல்லை அங்கே ஒரு பாட்டி என்கிட்ட நல்லா பாசமாக பேசினாங்களா, இங்கே பாரு எனக்கு அவங்க எவ்வளோ காய்கறிலாம் கொடுத்துருக்காங்க, நான் சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். வேணாம் இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடு, நானே சமைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சமைக்க போகிறான். சரி அப்படின்னா நீ சமைச்சிக்கோ, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் க்ளீன் பண்ணும்போது பார்க்குறாங்க அங்கே நிறைய காமிக் புக்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஹீரோயின், அட நீ காமிக் புக் கூட படிப்பியா அப்படின்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், இல்லை உனக்கு பிடிக்கும்ல அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. என்னது எனக்காகவா அப்படின்னு அவள் கேட்கும் போது, இல்லை உனக்குன்னா உனக்காகவே நான் வாங்க போகல, அங்கே நான் வேற ஒரு புக்கு வாங்க போனேன், அங்கே இது இருந்துச்சு, சரி உனக்கு பிடிக்குமே நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த புக்குக்கு நடுவில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் நம்ம ஹீரோயின் ட்ராயிங் பண்ணும் போது டேபிள் உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டேபிளை அந்த ஜியா வெட்டுற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஹீரோயின் உடனே, அப்படின்னா இந்த வேலையை பண்ணது அவதானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ,
ஆமாம் ஆமாம், ஆனால் அங்கே இன்னும் 2 புக் இருக்கு பாரு, அதில் சமையல் குறிப்பெல்லாம் இருக்குது, அதை நீ படிச்சுக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? ஆனால் நான் ஏற்கனவே நல்லா தானே சமைக்கிறேன் அப்படின்னு அவள் எடுக்கிறா. இங்கே பாருமா, தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு மனுஷன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ரொம்பவே திமிரு தான் அப்படின்னு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஜியாவை மீட் பண்ணி, இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறா. உடனே ஜியா, இல்லையே, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் கிடையாது, அது வந்து எடிட்டிங்கு அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப நடிக்காத, நான் அன்னைக்கு ட்ராயிங் பண்ணக்கூடாதுன்னு தானே நீ வேணும்னே அந்த டேபிளை வெட்டியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது போய், இங்கே பாரு, அது உண்மையாக இருந்திருந்தா அன்னைக்கு நான் டேபிளை வெட்டும் போது பக்கத்தில் லூசியும் இருந்தால, லூசி இருந்திருக்கணும்ல அப்படின்னு மாட்டி விட்டுடுறா. உடனே லூசி, என்னடி வளர்ற, நான் எப்படி உன் கூட வந்தேன், நீ மட்டும் தானடி போன அப்படின்னு கேட்கும்போது, என்ன லூசி, என் காலை வாரி விட பார்க்குறியா, நீ சொல்லி தானே அந்த டேபிளை வெட்டினேன், இப்போ என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லூசியும் இவ்வளோ மாற்றி மாற்றி சண்டை போடும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸரும் வந்துடுறாங்க. உடனே ஹீரோ, கேட்டிங்களா ப்ரொஃபஸர், இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தது இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்ல, பட் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி நடந்துக்கிறீங்க, இந்த பியாங் யாரு, உங்கள் கூட படிக்கிற பொண்ணு தானே, அதோட நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போதும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் மேலேயாவது பழி போட்டுட்டு போகலான்னு தோணுதோ, தயவு செஞ்சு இப்படிலாம் இருக்காதீங்க, கிளாஸில் இருக்க எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கொஞ்சம் பாசமாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே இதை கேட்டு லூசியும் ஜியாவும் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின், அவாடா, இனிமே எனக்கு நிம்மதி, நான் இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, அதெல்லாம் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ்க்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும், ஐயோ நான் நல்லா உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது அப்படின்னு போயிட்டே இருக்கா. ஹீரோவும், வா அதோ கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். முடியாது, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு அவள் போகிறா. போ, இன்னொரு 50 கிலோமீட்டரில் உன் வீடு வந்துடும், நடந்தே போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நான் என்ன செய்யறது, எல்லாம் ஒன்றால் வந்தது, ஆமாம் எங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல, ஃபிஷ்ஷிங் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், அப்போ என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கியா ஒன்று அப்படின்னு அடிக்க வரும்போது அவன் கையை பிடிச்சிட்றானா. ஒரு நிமிஷம் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ, பரவாயில்லையே, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு போகிறான். தென் போய் அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின், ஐயோ போர் அடிக்குது, என்னப்பா எந்த மீனும் மாட்டவே மாட்டுது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ, இந்த மாதிரி நீ நடந்துகிட்டே இருந்தீன்னா ஒரு மீன் கூட மாட்டாது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, நீலாம் எப்படி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போறியோ தெரியல, இப்படி அமைதியே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறான். பட் அப்படியே ஹீரோயின், அடப்போ ஒரு மீன் கூட மாட்ட மாட்டுது அப்படின்னு சொல்லும் போது, அங்கே பாரு உனக்கு மீன் மாட்டிருக்கு பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எடுத்து பார்த்தா ஒரு மீனும் இல்லை. அப்போ ஹீரோயின், நீ என்னெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டல, சரி நீ சொல்லு, நீ பியூர் வெஜிடேரியன், ஒருவேளை உன்னோட வலையில் மீன் சிக்குதுன்னே வச்சுக்கோயேன், அதை நீ சாப்பிடுவியா மாட்டல அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு மீன் சிக்கிடுச்சு. உடனே ஹீரோயின், தூக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் எடுக்கிறான், எடுத்துட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே விட்டுடுறான். அப்போ ஹீரோயின், இதுக்கு எதுக்குடா நீ மீன் பிடிக்கணும், சும்மாவே இருக்கலாமே அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, நான் இங்கே மீன் பிடிக்க வந்தது அதை சாப்பிட்றதுக்காக இல்லை, பொறுமையாக எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, ஆனால் உனக்கு தான் பொறுமையே இல்லையே அப்படின்னு அவன் திட்டுறான். அப்போ ஹீரோயின், அடப்போப்பா எனக்கு செம்ம போர் அடிக்குது, நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹீரோ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஹீரோ, ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்லேயே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டு, இவன் என்ன இப்படி தூங்குறா, கோட்லாம் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு அதை எடுத்து போத்தலான்னு வரும்போது ஹீரோயின் முழிச்சிட்றாளா. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் க்ளோஸாக பார்த்துட்டே இருக்காங்க. அதோட ஹீரோவும் சரி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். தென் அதோட போய் மறுபடியுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுற, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி வேகமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ, இது சரி வராது, கல் எடுத்தால் தான் சரி வரும் அப்படின்னு ஒரு பெரிய கல் எடுக்கிறான். உடனே ஹீரோயின் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்றா. அதோட ஹீரோ போனதுக்கப்புறம் அவன் ஒரு பெரிய கல் வச்சுருப்பான்ல, அதை எடுக்கணும்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுறா. தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பின்னாடியிலேருந்து ஹீரோ வந்து அந்த கல்லை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது அவள் எவ்வளோ வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வரும்போது அந்த இடத்துல யுன்ஷனை பார்க்குறாங்க. அவன் உடனே,
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்ன விஷயம்? அது நான் மறுபடியும் ஜப்பானுக்கே போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் சொல்ல போகிற? இல்லை, உனக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணது கோஇன்சிடென்ஸ் நான் தோணுது, ஆனால் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு என்னமோ இது நம்மளோட ஃபேட்னு தோணுது. இங்கே பாரு பியாங், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் உன்னை என் கூடவே ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். இல்லையா உன் கூட இங்கே இருக்கணுமா? சரி, நானும் இங்கே இருந்துக்கிறேன், ஆனால் என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அதில் ஒரு கர்ச்சிஃபை எடுத்து வைக்கிறான். ஹீரோயினுக்கு டக்குன்னு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே புரியல. உடனே அவங்க, சாரி, இங்கே பாரு, நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க தான், ஆனால் எனக்கு நீ சொல்கிற மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் உன் மேலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ ஃபேட்டு கோஇன்சிடென்ஸ்லாம் பேசும்போது எனக்கு என்னமோ வேறு ஒருத்தரை பற்றி எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு என்னமோ நமக்குள்ளே இது செட் ஆகும்னு தோணலை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இவனுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. பட் ஹீரோயின் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி வரா. அப்போ ஹீரோ சும்மா ஒரு கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை வேணாம். சரி, அப்போ சாப்பாடு ஏதாவது செய்யட்டுமா? இல்லை வேணாம். வேற என்ன செய்யட்டும்? புக் படிக்கிறியா? நான் வேணும்னா படித்து காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, உனக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது, அதான் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறா. சரி போ, போய் ரூமை க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறான். அதோ போகிறேன் அப்படின்னு போயிட்டு, ஒரு நிமிஷம், இது என்ன கேமரா வச்சுருக்க? உன்கிட்ட கேமரா இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபோட்டோ கூட ஒன்றா எடுத்துக்கலல்ல. சரி வா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவையும் சிரிச்சுட்டே அவள் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறா. நம்ம ஹீரோவுக்கு புரியல, இவளுக்கு என்னாச்சு, ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமாவும் ஹீரோயின் சும்மா இல்லை, வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கே ரொம்பவே தொல்லையாக போயிடுது. இவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்திலே நின்றுட்டுருக்காரு. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே செங்பியும் நிங்ஷியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பாக்ஸிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. லீயும் வந்து, நீங்கள் ஏற்கனவே நடந்த காம்படிஷனில் எங்களை தோக்கடிச்சிட்டிங்கல்ல, வாங்க இப்போ மறுபடியும் காம்படிஷன் வச்சுக்கலாம், அதுவும் இப்போயே வச்சுக்கலாம். ஆனால் இந்த தடவை ஒருவேளை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல யாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கவே கூடாது, எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரான். இவங்களும் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த சண்டைக்கு நடுவில் திடீர்னு ஷாஷா இருக்க இல்லையா, அவள் வந்துடுறா. அவள் வந்துட்டு, என்னடா நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு வந்து இங்கே கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிற அப்படின்னு அவளை அடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு பென் வந்து, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும், இங்கே பாரு, எங்கள் கூட நீ இப்போவே காம்படிஷனுக்கு வர்ற, நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அப்போவே சண்டைக்கு கூப்பிடுறான். அப்போது கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வென்சு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து, உங்களுக்கு என்ன, எங்கள் கூட சேர்ந்து காம்படிஷன் வச்சுக்கணும் அதானே, தாராளமாக வச்சுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எங்களால் உங்கள் கூட காம்படிஷன் வச்சுக்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் மார்ஷியல் ஆர்ட்ஸை ஒழுங்காகவே கற்றுக்கல. ஸோ எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா உங்கள் ஆசைப்படி உங்களுக்கு நாங்கள் காம்படிஷன் வச்சு கொடுக்குறோம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும், சரி, ஆனால் அந்த காம்படிஷனில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ, ஒருவேளை அந்த காம்படிஷனில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் இந்த காலேஜில் என்ன காம்படிஷன் நடக்கணும், என்னென்ன ரூல்ஸ் போடணுன்றதை நாங்கள் தான் டிசைன் பண்ணுவோம், இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கவங்களும், சரி சம்மதம், ஆனால் 3 மாதம் கழித்து பாரு, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து முறைச்சிட்டு கிளம்பிடுறான். பட் இந்த நேரத்தில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்பவே பயந்து போய்ட்றாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாது, ஏற்கனவே நடந்த காம்படிஷன்லேயே எங்களால் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஸோ புதுசாக வரப்போகிறதுலையும் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, ஸோ கண்டிப்பாக இந்த காம்படிஷனுக்கு நாங்கள் வரல அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே பயந்து போய் பேசுகிறாங்க. பட் அப்போ ஹீரோ கிட்ட வந்து, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், ஸோ இப்போது இந்த காம்படிஷனுக்காக உங்கள் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்குமே நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கவங்கலாம், ஓகே வென்சுவே நமக்கு டீச் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணும்போது ஹீரோயினையும் பிடிச்சி உட்கார வச்சுருக்காரு. அப்போ ஹீரோயின், உனக்கு ஏதாவது சொல்லணும் தான் என்னை இங்கே உட்கார வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், மனுஷங்க மனசில் இருக்கிறத இன்னொரு மனுஷங்கிட்ட சொல்கிறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லும் போது,
நீ அதுக்கு என்கிட்ட சொல்லணும், பக்கத்துலேயே உட்காந்துருந்தா எனக்கு என்ன தெரியும், எனக்கு போர் அடிக்குது, நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறா. போர் அடிச்சா போ, உன்னை யார் போ வேணான்னு சொன்னான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு, வேணாம் வேணாம் நான் உன் கூடயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோ மேலே லவ் இருக்குது, அதான் திடீர்னு ஏதோ தினசாக நடந்துக்கிறா. தென் அதோட கிளம்பி ரூமுக்கு வரா. வந்த உடனே உட்காந்து ஸ்வெட்டர் பண்ணிகிட்டு இருக்கா. ஷாஷாவும் பார்த்துட்டு, என்னடி நீ யாருக்கடி ஸ்வெட்டர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அது என்னோட தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்கிறா. தாத்தாவுக்கா? போன வாரம் தானே தாத்தாவுக்கு ஒரு ஸ்கார்ஃப் வாங்கிட்டு போய் கொடுத்த, இப்போ இந்த ஸ்கார்ஃப் யாருக்கு? அது அது வந்து ஜென்ஸுக்கு தானே. இல்லடி வென்ஸுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நடிக்காதடி, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ அவனுக்காக தானே செஞ்சிட்ருக்க. ஐயோ இப்போ என்னோட பியாங்க்கு லவ் வேற வந்துருச்சா அப்படின்னு ஷாஷா கேட்குறா. லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் ஸ்கார்ஃப் பின்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கார்ஃப் பண்ணுறாங்க. இப்படியே நைட்டு ஃபுல்லாக பின்னி காலையிலக்குள்ளே ஒரு ஃபுல் ஸ்கார்ஃபே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின், ஐயா இதை எடுத்துகிட்டு போய் நான் அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டி, இன்னும் 3 மாதத்தில் ஏதோ இந்த பாக்ஸிங் டீமுக்கும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமுக்கும் ஒரு ஃபைட் வர போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, இந்த விஷயத்த வென்ஸு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வர்றாங்க. வந்து, ஆமாம் உங்களுக்குள்ளே ஏதோ காம்படிஷன் நடக்க போதாமே, நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறா. இப்போ அதை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? நீ என்கிட்ட சொன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன்ல அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா போய் வீடை க்ளீன் பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சரி க்ளீன் பண்ணுறேன், நீ முதல்ல கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு கண்ணை மூடணும்? சொல்கிறல்ல கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறா. அவனுமே கண்ணை மூட இவன் அப்படியே ஸ்கார்ஃப் எடுத்து தோளில் போட்டு விடுறா. அவன் இதை பார்த்துட்டு, இது என்னது அப்படின்னு சிரிக்கிறான். என்ன சிரிச்சிட்டு இருக்க? நான் உனக்காக ஆசாசியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவளுமே, இது நல்லா தான் இருக்குது, சரி அப்படின்னா இந்த ஸ்கார்ஃபை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த ஸ்கார்ஃபை அவளோட தோல்லையுமே போட அவளுக்கு லைட்டாக வெக்கம் வந்துடுது. ஸோ டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. தென் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஸ்கேட்டிங் பண்ண ஒரு ஷூ போடுவாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வரான். அப்போ ஹீரோயின், எனக்கு ஸ்கேட்டிங்லாம் பண்ண தெரியாது, நான் அதை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல ட்ரை பண்ணு. என்ன பரவாயில்லன்னு சொல்கிற? நான் கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேணாம், டாக்டர்கிட்ட போய்க்கலாம், ஒழுங்காக இந்த ஷூவை போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எப்படி அந்த ஷூவை போட்டுகிட்டே ஸ்கேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். ரொம்பவே ஜாலியாக இருக்குது 2 பேருக்குமே. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது டக்குன்னு யாரோ வெளியே கிராஸ் ஆகுற மாதிரி இருக்குது. உடனே இவ உள்ளே ஓடி வந்து, அங்கே யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கு பயமாக இருக்குன்னு இங்கே ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, வென்ஸு அங்கே பாரு அப்படின்னு அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த முகமூடி போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நின்றுட்டுருக்கான். உடனே ஹீரோ, ஆமாம் நீ யார் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, அவன் நம்ம ஹீரோவை எதிர்த்து தாக்க ஆரம்பிச்சிடுறான். பாவம் நம்ம ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவனுமே போராடி பார்க்குறான். பட் பாவம் ஒரு கட்டத்தில் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அவன் ஓடி போயிடுறான். உடனே ஹீரோயின், என்னாச்சு வென்ஸு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வேகமாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா, பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை, நீ போய் இந்த மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஏதோ ஒரு ஷீட்டை கொடுக்குறாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் அப்போ அவர், டேய் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ 2வது தடவையாக போய் சொல்லியிருக்கேன், இங்கே பாரு உன்னோட நிலமையை இப்போ பார்க்கும் போது இதுக்கு மேலே உன்னால் நடக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், உன்னை யார் அவன்கிட்ட சண்டை போட சொன்னது அப்படின்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு பென்னுமே வரான். அவன் வந்து ஹீரோ கிட்ட, என்னாச்சு உன் காலுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். பட் ஹீரோ அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. உடனே இவன் வேகமாக அந்த டாக்டர்கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். அந்த டாக்டரும், அது இப்போ நடந்த சண்டேயில் அவனோட காலில் ரொம்பவே அடிபட்டுருச்சு, இதுக்கு மேலே அவனால் எழுந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோயினும் இதை வெளியே இருந்து கேட்டுடுறாங்களா, அவளுக்கு அழுகையே வந்துடுது. நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். அப்போ ஹீரோயின், வென்ஸோ இங்கே வா, எப்படி செஸ் விளையாடணும்னு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறா. அங்கே புக்கு இருக்குது, அதை படித்து நீயே கற்றுக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரட்டுமா, இல்லைன்னா நம்ம வாக்கிங் போகலாமா, நான் வேணும்னா அவன் கூட வரட்டுமா, இல்லைன்னா வேறு ஏதாவது அப்படின்னு அவள் கேட்டுகிட்டே இருக்கா. அப்பா அவன், என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறியா, உண்மையை சொல்லு, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாதே,
சும்மா நடிக்காத. என்னால் இனிமேல் நடக்க முடியாதுன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே? இல்லை, நீ சொல்கிறது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. போதும், இங்கேருந்து போயிடு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப கோபமாக வந்துடுது. இவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு அங்கேருந்து வந்தாலுமே, இல்லைப்பியான் கோவப்படாத, அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், கோவப்படாத கோவப்படாத அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கா. விடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்பி ஹாஸ்டலுக்கு வரா. பட் அதுக்கப்புறமா ஹீரோ கிளம்பி வரான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலுமே ஹீரோயின் இருக்க மாதிரி தான் தோணிகிட்டே இருக்குது. ஆனால் ஹீரோயின் இல்லை. ஸோ ஒரு மாதிரி அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் காலேஜில் இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டுருச்சு, இனிமேல் நடக்கவே முடியாதுன்ற விஷயம் காலேஜ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ, என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறான். அது அது வந்து நான் அங்கே வரட்டுமா அப்படின்னு அவள் கேட்குறா. இவன் பதிலே சொல்லாமல் கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கும் ஹீரோவுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், இதுக்கு மேலே இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், இவ்வளோ நாளாக வென்சோ இருக்காருன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம், இப்போ அவருக்கே அடிபட்டுருச்சு, இதுக்கு மேலே இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. இந்த பெங்கோ வந்து பேசுகிறான். இங்கே பாருங்க, வென்சோ இல்லைனா என்ன, நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். பட் அவங்க உடனே, முடியாது, எங்களாலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, எங்கள் உடம்புல இப்போ ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே சோகமாகிடுது. இனிமேல் என்ன செய்ய போகிறோம், இன்னும் 3 மாதத்தில் காம்படிஷன் வேறு இருக்குது அப்படின்னு சோகமாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்களா. அவங்களுக்கு மனசுக்குள்ளே, பேசாமல் எனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுன்ற விஷயத்த இவங்கள்ட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுது. பட் நம்ம ஹீரோயின் டைரெக்டாக இப்போது ஹீரோவை பார்க்க தான் கிளம்பி வராங்க. வந்து ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அது அது நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடட்டுமா அப்படின்னு கேட்குறா. என்னது அப்படின்னு அவன் பார்க்குறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஹீரோயின் நிஜமாவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்களான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.